ஆபிரகாம் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கேத்தியாத்தோப்பு பேரூராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை செய்தனர். லஞ்சம் கொடுக்க வைத்திருந்த கணக்கில் வராத 1,20,000 பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்ட கேத்தியாத்தோப்பு பேரூராட்சி அலுவலகத்தில் ஆண்டு கணக்கை தணிக்கை சில நாட்களாக நடைபெற்று வருகிறது. இதனை கடலூர் மாவட்ட உள்ளூர் தணிக்கை குழு அசிஸ்டன்ட் டைரக்டர் பூங்குழலி, உள்ளூர் தணிக்கை குழு இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி ஆகியோர் கணக்கு தணிக்கையை செய்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த பேரூராட்சி அலுவலகத்தில் கடந்த ஓராண்டுக்கு மேலாக நடைபெற்ற வரவு செலவுகள் மற்றும் பல்வேறு பணிகளுக்கான நிதி செலவிடுதல் குறித்து ஆய்வு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த பேரூராட்சியின் செயலாளராக இருக்கும் சீனிவாசன் என்பவர் இந்த ஆய்வின் போது பேரூராட்சியில் நடைபெறும் முறைகேடுகளை மறைப்பதற்காகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்காகவும் ஆய்வுக்கு செய்யும் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுப்பதற்கு அன்றைய தினம் 1,20,000 பணம் வைத்திருந்தார். இந்நிலையில் இது குறித்து கடலூர் மாவட்ட லஞ்சத்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் தேவநாதனுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அங்கு ஆய்வு செய்தனர். அவர்களிடம் சோதனை செய்தனர். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது கேத்தியாத்தோப்பு தேர்தல் பேரூராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த சோதனை எதிரொலியாக அதாவது சீனிவாசன் செயலாளர் அவர் வீட்டிலும், அதே போன்று இந்த பூங்குழலி, விஜயலட்சுமி உள்ளிட்டவர் வீட்டுகளில் கடந்த 10 மணி நேரமாக தற்பொழுது வரை சோதனை நடைபெற்றது. இந்நிலையில் அவர்களிடம் தங்க பத்திரம், நிறைய ஆவணங்கள், அதாவது கோடிக்கணக்கான ரூபாய் ஆவணங்களும் தங்க பத்திரங்களும், அந்த வங்கி பெட்டக சாவிகள் மற்றும் உள்ளிட்டவைகள் பறிமுதல் செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம்.